வெல்கம் டு டேட்டா சயின்ஸ் கிராஷ் கோர்ஸ். இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம டேட்டா மிஸ்ஸிங் வேல்யூஸை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கிறத பார்க்க போறோம். அண்ட் லாஸ்ட் ப்ராஜெக்ட்லயும் நம்ம இது ரிலேட்டடான சிமிலர் ப்ராஜெக்ட் தான் நம்ம பண்ணியிருந்தோம். எப்படி வந்து ஒரு நல் வேல்யூ வந்து ஹேண்டில் பண்றதுன்னு. இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம டேட்டா செட்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு காலம் வந்து ஸ்ட்ரிங் வேல்யூவா கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு டெக்ஸ்ட் வேல்யூஸா இருக்கு. ஸோ இதுலயும் நமக்கு வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இதுலயும் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு. ஸோ இதுல ரெண்டு சினாரியோஸ் நம்ம ஹேண்டில் பண்ணோம். ஒன்னு வந்து இந்த ஸ்ட்ரிங் காலம்ல இருக்கக்கூடிய மிஸ்ஸிங் வேல்யூஸை நான் ஹேண்டில் பண்ணணும். அதே சமயத்து அதாவது மிஸ்ஸிங் வேல்யூஸை ஹேண்டில் பண்ணும். பிளஸ் நான் இந்த ஸ்ட்ரிங்கையும் நம்ம வந்து நியூமரிக்கல் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணும். ஏன்னா பாண்டாஸ்ல வந்து நம்ம வந்து நியூமரிக்கல் வேல்யூஸை தான் வந்து இன்புட்ஸா தர முடியும். ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க இன்னொரு காலம் இருக்கு. இது நியூமரிக் காலம் தான். பட் ஹியர் அகைன் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு நல் வேல்யூ இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட டேட்டா செட். ஸோ இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த டேட்டாஸை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இந்த டேட்டா செட்டையும் நான் உங்களுக்கு வந்து இந்த டேட்டா செட்டோட லிங்கையும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ நீங்க அதையும் நம்ம டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் டு ப்ராஜெக்ட் நம்பர் 3. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல இந்த டேட்டா செட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேலரி ப்ரெடிக்ஷன் தான். அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அவங்களோட இன்டர்வியூவோட டெஸ்ட் ஸ்கோரும் இன்டர்வியூட ஃபைனல் ரவுண்டோட ஸ்கோரையும் வந்து அவுட் ஆஃப் 10 வந்து கொடுத்துருக்காங்க. இது பேஸ் பண்ணி அவங்களோட சேலரி எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோல நான் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன். அதாவது என்னன்னா, ஒரு கிளைண்ட் ஃபைல் நான் கொடுக்க போறேன். ஸோ இந்த கிளைண்ட் ஃபைல நீங்க வந்து எனக்கு சேலரி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ப்ராஜெக்ட் 1ல மாடல் வந்து பிக்கல் லைப்ரரி யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிப்போம். அந்த மாடலை நம்ம இன்னொரு கூகுள் கொலாப் நோட் புக்ல அந்த கிளைண்ட் டேட்டா செட்டை வந்து நம்ம வந்து இன்புட்டா கொடுத்து அதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணியிருப்போம். பட் அதை ஒரு ஃபைனல் சிஎஸ்பியா வந்து நம்ம ப்ரொடியூஸும் பண்ணியிருப்போம். அது எப்படின்னு தெரியல அப்படின்னா, ப்ராஜெக்ட் 1க்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் 1க்கு அட் எண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுன்லோடிங் த மாடல் சொல்லிட்டு ஒரு நோட் போட்டு வச்சிருப்பேன். அந்த நோட்டை கிளிக் பண்ணி நீங்க அந்த டைம் ஃப்ரேம்ல இருந்து நீங்க பார்த்து அது எப்படி டவுன்லோட் பண்றது லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாண்டாஸ்ல ஒரு நோட் புக் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் பாண்டாஸ்ல வந்து நம்ம இன்ஸ்டால் இம்போர்ட் பண்ணி இந்த டேட்டாவை நம்ம ரீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ப்ராஜெக்ட் 3ன்னு சொல்லிட்டு நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டேட்டா வந்து நான் டவுன்லோட் பண்ணிடுறேன். ஸோ ஃபைல் டவுன்லோட் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். ஸோ இது வந்து டேட்டா 3.csv டவுன்லோட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபைல்ஸை கிளிக் பண்ணி நம்மளோட அந்த டேட்டா 3.csv ஃபைலை வந்து நம்ம இங்கே அப்லோட் பண்ணிடலாம். அண்ட் நான் வந்து இதை ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டா 3.csvன்னு சொல்லிட்டு நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ பாண்டாஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஸோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் pandas as pd. So next data frame equal to pd dot read underscore csv of நம்மளுடைய இந்த டேட்டா 3யோட காப்பி பார்த்து கொடுத்துட்டு அதை பார்த்து காப்பி பண்ணிட்டு டேட்டா ஃப்ரேம் டாட் ஹெட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து டேட்டா ஃப்ரேம் டாட் ஹெட் பிரிண்ட் பண்ணிக்கோம். ஸோ நம்ம டேட்டா ஃப்ரேமையும் பிரிண்ட் பண்ணி பார்த்தரலாம். இப்போ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற காலம்ல வந்து ரெண்டு நல் வேல்யூஸ் இருக்கு. அண்ட் டெஸ்ட் ஸ்கோர் அவுட் ஆஃப் 10 அப்படிங்கிற காலம்ல ஒரு நல் வேல்யூஸ் இருக்கு. ஸோ இதுல உங்களுக்கு சிமிலாரிட்டிஸ் ஏதாவது தெரியுதா? அதாவது லாஸ்ட் ப்ராஜெக்ட்ல நம்ம வந்து பெட்ரூம் காலம்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே மெத்தட் தான். ஸோ இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் ஸ்கோருக்கு ஒரு மீடியன் கண்டுபிடிச்சு ஃபில் என் ஏ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த நல் வேல்யூவை நீங்க ஃபில் பண்ணிட்டு தென் இந்த வீடியோவை ரெஸ்யூம் பண்ணுங்க. ஓகே, ஹோப் நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஸோ எஸ், நம்ம பெட்ரூம் மீடியன் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இந்த காலம் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஎஃப். ஸோ நம்ம ஏன் வந்து இந்த இடத்துல ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்றோம்னா, இங்க வந்து நமக்கு ஸ்பேஸ் இருக்கு அண்ட் இதை பெராந்தசிஸ் இருக்கு. ஸோ ஒரு வேரியபிளா நம்ம வந்து இதெல்லாம் இண்டெக்ஸ்ல ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம ஒரு சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயோ டபுள் கோட்ஸ்குள்ளேயோ நம்ம இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஆக்சஸ் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ இதுக்கு நான் ஒரு மீடியன் கண்டுபிடிக்கிறேன்.
ஓகே, மீடியன் வேல்யூ கிடைச்சிருச்சு. நான் இதை வந்து நான் ஒரு வேரியபிளா ஸ்டோர் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் ஸ்கோர் மீடியன் சொல்லிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் லைன்ல நம்ம அதை பிரிண்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம fill in மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ சேம் df ஆஃப் டெஸ்ட் ஸ்கோரில் df ஆஃப் டெஸ்ட் ஸ்கோர் டாட் ஓகே fill in டெஸ்ட் ஸ்கோர் மீடியன். ஓகே, நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். சூப்பர். நமக்கு இப்போ டெஸ்ட் ஸ்கோரில் இருக்கக்கூடிய நல் வேல்யூ வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கக்கூடிய இந்த நல் வேல்யூஸை ஹேண்டில் பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடி இது பாருங்க, இது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவாக இருக்கு. ஸோ இப்போ நான் இதுக்கு மீடியன் டைரெக்டாக எடுக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இந்த டேட்டா செட்டுக்கு ஐ எம் கோயிங் டு ஃபில் 0. ஸோ 0 எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் இது வந்து சேம் தான். ஸோ df டாட் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறேன் நான். df டாட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக காட்டுது. ஸோ நம்ம வந்து df ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஷிஃப்ட் என்டர். ஓகே, இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா df டாட் எக்ஸ்பீரியன்ஸ் டாட் fill in ஆஃப் 0. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு இங்கே 0 வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டோட மெயின் ஸ்டெப் இதுதான். அதாவது கன்வெர்ட்டிங் ஸ்ட்ரிங் வேல்யூஸ் டு நம்பர்ஸ். ஸோ இதுக்கு நம்ம வந்து word to number அப்படிங்கிற ஒரு லைப்ரரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ word to number பைத்தான் லைப்ரரி. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா word to number அப்படிங்கிற ஒரு லைப்ரரி இருக்கு, மாடியூல் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதை காப்பி பண்ணிட்டு ஸோ கொலாப்ல இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு pip இன்ஸ்டால் நம்ம யூஸ் பண்ணால் ஆக்சிலமேட்டரி சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஆக்சிலமேட்டரி சிம்பிள் தென் pip இன்ஸ்டால் word to number. இப்போ இது வந்து நமக்கு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகே, இப்போ நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய W2N அப்படிங்கிற ஒரு மாடியூல நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். from word to number import W2N. ஸோ இந்த W2N என்ன பண்ணோம் அப்படின்னா டைரக்டாக நமக்கு வந்து டாட் word to num அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 0ன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு 0ங்கிறது 0ன்னு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 7 கொடுக்குறேன். 7 கன்வெர்ட் பண்ணி கொடுத்துச்சு. சிம்பிள். இப்போ வந்து நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிடைச்சாச்சு. இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் காலம்க்கு ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணணும். அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா யூஸிங் லாம்டா ஃபங்க்ஷன் நம்மளால அதை வந்து பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூஸிங் அப்ளை அண்ட் lambda apply or convert all the string values into numbers in a single line. ஒரு சிங்கிள் லைன்ல நம்மளால இதை வந்து பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். df டாட் எக்ஸ்பீரியன்ஸ் காலம். ஓகே, ஸோ df டாட் எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவல் டு df டாட் experience dot apply. ஸோ டைரெக்டாக நம்ம word to number அப்ளை பண்ண போகிறோம். நம்ம வந்து லாம்டா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லாம்டா அண்ட் நம்மளுடைய அந்த காலமுக்கு கூடிய ஒரு வேல்யூ வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். தென் அந்த எக்ஸை வந்து நம்ம இந்த word to num அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 7க்கு போல நம்ம ஐ எம் கோயிங் டு யூஸ் எக்ஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் df. சூப்பர். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு லைனில் அதாவது இந்த லாம்டா ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா என்னுடைய ஒவ்வொரு காலமுக்கும் போயிட்டு இந்த ஃபங்க்ஷனை இந்த எக்ஸ்பிரஷனை பர்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு அந்த ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணிடும், இங்கே அப்டேட் பண்ணிடும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இங்கே 0ன்னு இருக்கு. ஸோ இந்த 0 வந்து word W2N டாட் word to numக்குள்ள 0 வந்துடும்.
அதை வந்து எனக்கு நம்பராக கன்வெர்ட் ஆகி இந்த காலமில் அப்டேட் ஆயிரும். ஸோ இதைத்தான் நம்ம வந்து ஒரே லைன்லேருந்து செய்கிறோம். இந்த df டாட் எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவல் டு df டாட் எக்ஸ்பீரியன்ஸ் டாட் அப்ளை தென் லேம்டா ஆஃப் தென் சிம்பிள். ஸோ எஸ், இப்போ நமக்கு நம்மளோட எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ ரெடி ஆயிடுச்சு. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ், டெஸ்ட் ஸ்கோர் அண்ட் இன்டர்வியூ ஸ்கோர் வந்து எக்ஸ் வேல்யூ அண்ட் சேலரி வந்து உங்களுக்கு ஒய் வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் நம்ம கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும். ஸோ preparing x and y and building the machine learning model. So x equal to நம்ம என்ன பண்ணுவோம், df dot, okay அவங்களே கொடுத்துட்டாங்க, df dot drop salary comma axis equal to columns x. ஸோ அதே மாதிரி எனக்கு x கிடைச்சிச்சு. இப்போ y நம்ம பண்ண போகிறோம். y equal to df salary. இப்போ நம்ம மெஷின் லேர்னிங் மாடலை வந்து நம்ம இது பண்ணோம். ஸோ ஃப்ரம் sklearn dot linear model input linear regression. So model equal to linear regression. Okay, இப்போ நம்ம ஃபிட் பண்ணிடலாம். model dot fit of x comma y. Okay, இப்போ நம்ம வந்து predict பண்ணலாம். model dot predict of, so experience, let's say 3 years or 4 years experience and அவங்க வந்து டெஸ்ட் ஸ்கோர் வந்து 7 and இன்டர்வியூ ஸ்கோர் 8. ஸோ இவங்களுக்கு எவ்வளோ சேலரிங்கிறத நம்ம பார்த்தலாம். ஸோ இவங்களுக்கு ஒரு 59,000 சேலரி வந்து அலோகேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராஜெக்டுடைய மாடல். ஸோ இந்த லாஸ்ட் ப்ராஜெக்ட்லேயே வந்து நம்ம லீனியர் ரெக்ரெஷன் இந்த மாதிரி மல்டி வேரியட்டுக்கு எப்படி ஒர்க் ஆகுங்கிறத சொல்லியிருந்தேன். பட் அதில் அந்த வீடியோவில் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ மல்டி வேரியட் அப்படிங்கிறது என்னன்னா y ஈக்குவல் டு mx பிளஸ் b இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வேரியட்டுக்கான ஃபார்முலா. இதே மல்டி வேரியட்டுக்கான ஃபார்முலா எப்படி வரும்னா m1 x1 plus m2 x2 plus m3 x3. இதுதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை நம்ம எப்படி வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா, ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து m1 m2 m3 தேவை இல்லையா? அதாவது இதெல்லாம் என்னது கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ அதை வந்து நம்ம மாடல் டாட் கோஎஃபிஷியன்ட்ல கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் மாடல் டாட் கோஎஃபிஷியன்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பி, இதை வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஒன்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம் இதை எப்படி கண்டுபிடிக்கலான்ட்டு. ஸோ மாடல் டாட் இன்டர்செப்ட் பி. ஓகே, இப்போ x1ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ x1, x2, x3 ஈக்குவல் டு 4 இயர் எக்ஸ்பீரியன்ஸு, 7 டெஸ்ட் ஸ்கோரு, அதே மாதிரி 8 வந்து இன்டர்வியூ ஸ்கோரு. ஓகேவா? இப்போ நம்ம ஒய்யை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இங்கே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ m1 ஸ்டார் m2 ஸ்டார் m3 ஸ்டார். ஸோ 59,550. ஸோ இப்படி தான் வந்து மல்டிவேரியட் லீனியர் ரெக்ரெஷன் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது பிஹைண்ட் த சீன்ஸில். வென் நீங்கள் ப்ரெடிக்ட் வந்து ப்ரெடிக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது, ப்ரெடிக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது இதுதான் பேக் எண்டில் வந்து நடக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மாடலை ட்ரெயின் பண்ணதோ அதை ஃபிட் பண்ணும் பொழுது கோஎஃபிஷியன்ஸ் அண்ட் இன்டர்செப்ட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கப்படுது. அதோட வேல்யூஸை வந்து ப்ரெடிக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஒய்யை வந்து உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி தருது. ஸோ இப்போ உங்களோட நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா, ப்ராஜெக்ட் ஒன்று ரெஃபர் பண்ணி மெஷின் லேர்னிங் மாடலை டவுன்லோட் பண்ணும். டவுன்லோடிங் மெஷின் லேர்னிங் மாடல். ஸோ இந்த மாடலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா செட்டுக்கு வந்து நீங்கள் வந்து சேலரி ப்ரெடிக்ட் பண்ணி அதை வந்து ஃபைனல் சிஎஸ்பியாக அவுட்புட் எடுக்கணும். அண்ட் அதை நீங்கள் ஷேர் கிளிக் பண்ணி அந்த லிங்கை வந்து இந்த வீடியோ கமெண்ட்டை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எஸ், ஐ திங்க் லீனியர் ரெக்ரெஷன் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இது வந்து டேட்டா சயின்ஸ் கிராஷ் கோர்ஸ்னால நம்ம மெஷின் லேர்னிங் பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்ஸ் நம்ம எப்படி வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு ஐடியாக்காக தான் இந்த டேட்டா சயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் நம்ம பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். மெஷின் லேர்னிங் சீரிஸ் தனியாக நம்ம வரும்போது இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இன்னும் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளை வச்சு பார்க்கலாம். இந்த டேட்டா சயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
தேங்க்யூ. நான் உங்களை ப்ராஜெக்ட் 4ல பார்க்குறேன்.